எப்பயும் காலையில வேலை பார்க்கறத விட இன்னைக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்துட்டானு ஒரே மன திருப்தியா இருக்கு. எங்க அம்மா பாலெல்லாம் கறந்துட்டு என்னமோ ரொம்ப சிந்தனையா எங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகையில காக்கா வேற கக்கா போயிருச்சு. மனசுல தானே ஐடியாலாம் நினைச்சா காக்காக்கு எப்படி கேட்டுச்சுன்னு எங்க அம்மா வேற புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள குப்பையில இருக்க பிளாஸ்டிக் பேப்பர்லாம் பிறக்கி ஒரு டப்பல போட்டுலான்னு போட்டு முடிச்சாச்சு. இதுல வேற கோழிங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பார்க்கற சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்லி கொடுத்துருது. கோழி குஞ்சு எல்லாத்தையுமே இதை வந்து கிண்ணிட்டு போயிருது. பப்பாளி மரம் ஒன்று சாஞ்சு போச்சுன்னு வெட்டி போட்டிருந்தோமே, அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அடப்பா போட்டு விட்டுலான்னு தான் எங்கள் அம்மாவுக்கு ஐடியா வந்துருச்சு. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அள்ளி போட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, கல்ல போட்டாலோ இரும்பு போட்டாலோ அப்படியே கிடக்கும். இதை பேரை நம்ம போட்டிருக்கோமே, இது 4 நாளில் காஞ்சு போயிருமே அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று பக்கத்தில் தானே குப்பை கிடக்கு, காஞ்சதுக்கப்புறம் அதிலே அள்ளி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தானி எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி போட்டு விளக்குக்காக காய வச்சிடலாம்ட்டா. அதை தனியாக அள்ளிட்டு பிளாஸ்டிக் பேப்பர் தனியாக அள்ளி குப்பை தனியாக அள்ளி எல்லாத்தையும் தனித்தனியாக கொட்டி முடிச்சாச்சு. வேலை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த சாணி பையும் பத்திரமா தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அது வேற வெயிட்டாக இருக்குங்க. இன்னைக்கு காலையில் என்ன ஒரு வேலையை ஒழுங்காக நடக்கலன்னு மாடை பற்றிட்டு வந்துட்டோம்.